இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஜமிக்கி ஒர்க்கில் மெத்தட் 3. நம்ம ஏற்கனவே 2 மெத்தட் படிச்சிருக்கோம் ஜமிக்கி ஒர்க்கில். இது மெத்தட் 3 படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒத்தையாக போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருப்போம். இப்போ ஒரு லைன் போட்டு அதில் சுகர் பீடு வச்சு போட போகிறோம். அதுக்கு நார்மல் த்ரெட்டு, நீடில், அப்புறமா கொஞ்சமாக ஜமிக்கி, அப்புறமா சுகர் பீட் இவ்வளவும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 2 மெத்தடுக்குமே ஜமிக்கி மட்டும்தான் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். இதுக்கு நம்ம சுகர் பீடு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்பவும் போல் நூல் மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறமா ஒரு ஜமிக்கி ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு சுகர் பீடு அப்புறமா ஜமிக்கி ரெண்டையும் வச்சு ஒரு லாக், பக்கத்தில் இன்னொரு சங்கிலி தையல் போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு, ஒரு ஜமிக்கி இந்த மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ அதை போட்டுட்டு மறுபடியும் பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு சங்கிலி தையல், அது பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. ரொம்ப தள்ளியெல்லாம் போட வேண்டாம், அது பக்கத்துலேயே ஒரு ஜமிக்கி, ஒரு சுகர் பீடு. ஃபஸ்ட்டு சுகர் பீடு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஜமிக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான் இந்த ஸ்டிச். நீங்கள் ஒரு ப்ளவுஸு சுற்றி கழுத்து நெக்கு ஃபுல்லாகவே போடும்போது கிராண்டு ஒரு லுக்கு கிடைக்கும். இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் பீடு வர்றதுனால நான் இப்போ உங்களுக்கு ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன்லேயும் போட்டு கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு பிக்சர்லேயும் கண்டிப்பாக போடுங்க. போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். அப்புறமா அந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம ஆன்லைன் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறமா ஒரு ஜமிக்கி ரெண்டையுமே எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு சங்கிலி தையல் போடணும். இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் சங்கிலி தையல் போடணும். ஒத்தையாக போடக்கூடாது. சரிங்களா? ரெண்டையும் சேர்த்து வச்சு சங்கிலி தையல் போட்டுட்டு அது பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு சங்கிலி தையல். இவ்வளோ தான் இதோட மெத்தட். ரெண்டையும் சேர்த்து வச்சு சங்கிலி தையல் போட்டுட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல். இவ்வளோ தாங்க இந்த மெத்தடு. இதே மாதிரி நீங்களும் போடுங்க. கிளாஸில் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். எந்த டவுட் வந்தாலும் கிளாஸில் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டிச் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஸ்டோன் செயின் ஒர்க்கு தான் போட போகிறோம். எல்லோரும் ஸ்டோன் செயின் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த கிளாஸுக்காக. ஓகேவா? இது பக்கத்தில் ஒரு நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கணும். ஓகே, இவ்வளோ தாங்க இந்த ஸ்டிச்சு. இந்த மாதிரி போட்டு ஏதாவது ஒரு அவுட்லைனில் ஏதாவது ஒரு பிக்சர் போட்டு நீங்கள் கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். எந்த டவுட் வந்தாலும் கேளுங்க, நான் கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.